பிரைசலா வந்திருக்கின்ற தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்திலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 3ஆம் நாள் கூட்டத்தில் வந்திருக்கின்ற உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 2 நாள் நாம் பரலோகத்துக்கு போவதுடைய காரியங்களை பற்றி நாம் சிந்தித்தாலும் பரலோகத்தினுடைய ஊமைகள், ஏகப்பட்ட ஊமைகள் இருக்கிறது. அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சரியான பாதையை சபைக்கு காண்பித்து கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த பாதையை நம்ம என்ன செய்யணும்? பின்பற்ற வேண்டும். ஆமென். ஒரு சிம்பிளான ஒரு சின்ன ஒரு மெசேஜ் கேட்டு சிம்பிளாக ஒரு கைதட்டி சிம்பிளாக ஒரு ஆராதனை, அது ஒன்றும் சாத்தியதில்லை. அதெல்லாம் ஒரு சின்ன ஒரு அனுபவங்கள். இப்போ பாஸ்டர் உங்களை ஆராதிக்க வைக்கிறாரு, அது நீங்கள் வீட்டில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவதுக்கு தான், இங்கே கிடையாது. ஆமென். எப்படி ஆராதிக்கணும் எல்லாமே நீங்கள் வீட்டில் போய் தான் பண்ணணும். கிறிஸ்துவோடு தனியாக நடக்கணும். இதெல்லாம் தான் இங்கே காண்பித்து கொடுக்க, அதை நீங்கள் போய் செய்யணும். இல்லாமல் ஒரு சண்டே நம்ம ஒரு சபை கூடி விட்டு பின்பு நம்ம இஷ்டப்படி போனால் நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. ஆமென். ஆனபடி இப்படி உள்ள கூட்டங்கள் அதிகமாக யாரும் வருவதும் கிடையாது. ஏன்னு சொன்னால் இந்த நாள் ரொம்ப மோசமான நாட்கள். இயேசுக்கிட்ட அன்பு கிடையாது. ஒரு தாகம் உள்ள சின்ன ஒரு கூட்டம், அதுக்காக தான் அந்த இடக்கூட்டத்தையே மாறுது. மற்றவங்க யாருமே வருவது கிடையாது. ஒரு தாகம் உள்ள மக்கள் எல்லா இடமும் அது அப்படித்தான் இருக்கிறது. ஆனபடி நீங்கள் மிக கவனமாய் ஜாக்கிரதையாக கர்த்தருடைய வார்த்தையினரை இடம் கொடுங்கள். வேதத்தில் பார்க்கும்போது இயேசுவோடு வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு அதான் செய்தி. ஆமென். இயேசுவோடு நீங்கள் வாழ்வதற்கு நம்ம அனுதினம் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவோடு எப்படி நெருங்கி வாழலாம்? இயேசுவும் கடவுளும் ஒரு மனுஷனுடைய தொடர்பு என்ன, எப்படி இருந்தால் அவரோடு தொடர்ந்து வைத்து வாழலாம், இதைத்தான் உங்களுக்கு நான் இந்த நாளில் நான் விளக்கி கொடுக்கிறேன். ஆமென். பிரைஸ். கிறிஸ்துவோடு தேவனோடு நீங்கள் தொடர்பு இருந்தால் அழகாய் அவரோடு வாழ்ந்து போகலாம். ஆனால் தேவனோடு சரியான தொடர்பு இல்லைன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களை தாங்க வேண்டியது இருக்கும். ஆமென். ஆனால் அப்படி கிறிஸ்துவோடு எப்படி வாழலாம் என்று சொன்னால் வேதம் நமக்கு சுட்டி காட்டுற வழிகள். எபேசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்க, தெரியும். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ். நீங்க சத்தத்தை கேட்டு புரியாம இருந்தா நீங்க ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீங்க வீட்டிலே போயிடுங்க. ஆமென். வேத வசனத்தை கேட்கும்போது காதுகளை திறந்து கேட்டு அபிஷேகத்தோடு நீங்க வரணும். அந்த அபிஷேகத்துக்குள்ள வந்தாதான் உங்களால் ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். பிரைஸ். ஹல்லேலூயா. எந்த பிரச்சனைக்கும் ஒரு விடுதலை உண்டு. இப்போ சொன்ன உடனே ஒரு காது பெயினை சொல்லுகிறாரு, காது பெயின், கர்த்தர் விடுதலை தர போறார். ஆமென். அதை நீங்க சரியா வசனத்தை புரியாம இருந்தா முடிஞ்சு போச்சு. ஆமென். ஸ்கூல்ல பாடங்களை சரியா கத்துக்கொள்ளாவிட்டா கொஸ்டின் வரும், ஒண்ணுமே தெரியாது. அப்படி இருக்கக்கூடாது. ஆனபடி வசனத்தை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க, அதன்படி நடக்க தீர்மானிங்க. இயேசு உங்க மேல தோள்ல கை போட போறாரு. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஏனில் நற்கிரியை செய்வதற்கு நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம். ஆமென். கொஞ்சம் ஆமென். நம்ம எதுக்கு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம்? நற்கிரியை செய்வதற்கு இப்ப சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம். இயேசு வருவதற்கு முன்னே நமக்கு நற்கிரியே தெரியாது. நம்ம நினைச்சோம் சொந்த ஆகாரம் போதும், சொந்த தண்ணி போதும், சொந்த காரியம் போதும் என்று சொல்லி ஒரு நற்கிரியைக்கு இடம் கூடாதபடி உட்கார பைசலாம் பிள்ளைகளை பார்க்க கூடாது, நீங்க தோற்றிடுவீங்க. ஆமென். நற்கிரியை அற்றவர்களாக நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஏன்னு சொன்னா நம்மளை பழக்குவித்த பிதாக்கள் அப்படி பழக்குவித்தார்கள். நமக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் அப்படி கற்றுக் கொடுத்தார்கள். நம்ம குடும்பத்தில் பார்க்கும்போது அம்மா அப்பா பாட்டி தாத்தா எல்லாமே சுயநலமாய் உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுனால நீங்க என்ன செய்றீங்க? நற்கிரியைக்கு உங்க கையை நீட்டினது கிடையாது. ஆமென். பிரைஸ் எல்லாம். அதான் உண்மை. அவங்க அந்த ஜாதி,
அவங்க அந்த ஆளாக்கும், இவங்க திருடர்களாக்கும், அவங்க பொய்யர்களாக்கும், அவர்கள் கொலைகாரர்களாக்கும், அந்த வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி தப்பான சிச்சுவேஷனை உருவாக்கி நம்ம உள்ளத்துல வச்சதுனால நம்ம மூடர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்து பிறந்த பின்பு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவர் நல்ல குணத்தை நமக்கு எடுத்து காண்பித்து கொடுக்கிறார். நல்ல குணத்தை அவர் எடுத்து காண்பித்து கொடுத்ததுனாலே நீங்க என்ன செய்கிறீங்களா, அவருடைய ஒரு புதிய குணத்தை நீங்கள் தரித்து கொள்ள வேண்டும். ஆமே. பழைய பிதாக்களுடைய குணங்களை விட்டு, பழைய பிதாக்கள் காண்பிக்கிற குணங்களை, செத்து போற கிரியைகளை விட்டு இயேசு கிறிஸ்து காண்பிக்கிற ஒரு குணம் உங்களுக்குள்ளே உண்டாக வேண்டும். பிரைஸ்லாம். ஆமென். ஹல்லேலூயா. அந்த குணம் என்ன செய்கிறதாம், கிறிஸ்துவின் மேல் இருந்த நற்கிரியை உங்களை கொண்டு செய்ய வைக்கிறான். ஆமென். அதுக்கு தான் நம்ம தெரிந்து கொண்டா, சும்மா பேங்கில் போட்டு வைப்பதற்கல்ல, ஒரு கோடீஸ்வரனா இருப்பதற்கல்ல, சில பில்டிங்களை கட்டுவதற்கு மாத்திரமல்ல, பணமே என்று சேர்த்து வைப்பதற்கல்ல, கோல்டு என்று சேர்த்து வைப்பதற்கல்ல, பூமி என்று சேர்த்து வைப்பதற்கல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை நீங்க களவாண்டு கொண்டிருக்கீங்க அப்படி உள்ளவங்க. ஆமென். அந்த நற்கிரியை நீங்க தொடங்கும் போது, பழைய நாட்களில் நற்கிரியை நீங்க செய்யாம இருந்தீங்க, இப்போது புதிய நீங்கள் நற்கிரியை செய்து விசாரிக்கும் போது தூர இருந்த தேவன் சமீபமாய் உன்னை தேடி வரப்போறான். ஹல்லேலூயா. சமீபமாய் தேடி வரப்போற. எப்படி எனில், அவருடைய இருதயம் உங்களுக்குள்ள இருக்கிறதுனாலே, அவருடைய இருதயம் உங்களுக்குள்ளே வந்ததினாலே, அவருடைய நினைவுகள் உங்களுக்குள் வந்ததினாலே, ஒதுங்கி உங்களை கொண்டு தூரமாய் நின்ற ஆண்டவர் உங்க பக்கமாய் வரப்போறார். ஹல்லேலூயா. பிரைஸ்லாம். அப்ப சபை புரிந்து கொள்ள வேண்டும், தேவனோடு நடப்பது எப்படி, தேவ ராஜ்யத்துக்கு போவது எப்படி என்று சொல்லி சபை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். அதுல இயேசு கிறிஸ்து காண்பிக்கிற ஒரு முற்றிலுமான ஒரு வழிதான் நற்கிரியின் வழி. ஹல்லேலூயா. நற்கிரியை செய்கிற இருதயம் சுத்தமா இருக்கும், நற்கிரியை செய்த இருதயம் விசாலமா இருக்கும், நற்கிரியை செய்த இருதயம் தூண்டிக்கொண்டே இருக்கு நற்கிரியை செய்வதற்கு. இதனால இயேசு என்ன செய்கிறாராம், அவனுக்கு நற்கிரியை செய்வதற்கு பணத்தையும் கொடுக்கிறார், பொருளையும் கொடுக்கிறார், புகழையும் கொடுக்கிறார். அவர் ஏவுதல் சொல்லி விடுகிறார். ஆமென். ஒரு ஏவுதல் சொல்லி விடுகிறார். அதை சபைகள், எங்களுக்கு அது ஒன்றும் தெரியாது, நாங்க அப்படி தான் இருப்போம். அல்லேலூயா. எங்களுக்கு ஒன்றும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, எங்களுக்கு நற்கிரி ரொம்ப தூரம். ஆமென். பைசலாம். எங்களுக்கு பணமும் இல்லை, கொடுக்கவும் முடியாது. பைசலாம். ஆமென். எங்களுக்கு யாரும் தந்ததும் கிடையாது, நாங்கள் கொடுக்கவும் மாட்டோம். பைசலாம். இது ஒன்றும் பாடு கிடையாது. நீங்கள் நற்கிரியை செய்வதற்கு நீங்கள் வளர வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த நற்கிரி அப்ப வேதத்தில் சொல்லும்போது, ஏனெனில் நீங்கள் நற்கிரிகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. என்ன சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம்? நீங்கள் முன்னாட்களிலே கிறிஸ்துவின் தெய்வீக குணம் அறியாம இருந்ததினாலேக்கும் நீங்கள் நற்கிரியை செய்யவில்லை. இப்போ கிறிஸ்துடைய அபிஷேகத்தினாலே நிரம்பின பின்பு, ஆமென், அவருடைய குணத்தை உங்களுக்கு தரிப்பித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய குணத்தை தரிப்பித்திருக்கிறார். அவர் மரித்தோரிலிருந்து எழும்பினதினாலே வானம் பூமி எல்லாம் அவருடையது என்று சொல்லி நாம் அறிந்து கொண்டோம். ஆனபடி எனக்குன்னு சொல்றதுக்கு ஒண்ணுங்க இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஆனபடி எனக்குன்னு சொல்லி கையில வைத்திருப்பது இல்லை. என் பிள்ளையும் வாடகை தான், என் மனைவியும் வாடகை தான், நான் வைத்திருக்கிற வீடும் வாடகை தான், எல்லாமே வாடகை தான். அப்ப இனி நான் என்ன களவாய் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்து சொன்ன மாதிரியே நாம் நற்கிரியைகளை செய்ய தொடங்க வேண்டும். பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. நற்கிரியைகளை செய்து அவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்த வேண்டும், அவரை மகிழ்ச்சி படுத்த வேண்டும், அவருக்குள்ள அன்பா இருக்க வேண்டும். நீங்கள் அந்த காரியங்களை நீங்கள் செய்யும் போது அவர் தீவிரித்து உங்க தோள்ல கரத்தை போட வருவார். ஒரு சிநேகிதனை நடத்தும் போல நடத்துவார், ஒரு சிநேகிதியை நடத்தும் போல நடத்த தொடங்குவார், ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளே நடத்த தொடங்குவார். மெல்ல மெல்ல வியாதிகளை அகற்றுவார், குடும்பத்தின் கட்டுகளை மாற்றுவார், குடும்பத்தின் சாபங்களை மாற்றுவார். ஒரு புதிய கிருபைக்குள்ளே உன் வீட்டை கட்ட வேண்டும் என்று சொன்னால் நற்கிரியை முன்னே வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். ஆமென். சகையுவே வா என்று சொல்லி அழைத்து கொண்டு போறார். வா என்று அழைத்து கொண்டு போறார். சொல்லுகிறார், உன் வீட்டில் இன்னைக்கு நான் விருந்து சாப்பிடண்டான்னு சொல்லுறார். என்ன விருந்து நீங்க நினைச்சிருப்பீங்க? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து விருந்து வித்தியாசமாக்கும். ஆமென். இதுவரை சாப்பிட்ட விருந்து வேற, இன்னும் நீ சாப்பிட போற விருந்து வேற. ஹல்லேலூயா.
இதுவரை நீ பாவத்துல விருந்து வச்சுட்டு இருந்த, இனி பாவம் இல்லாம ஒரு விருந்த உனக்கு இன்னைக்கு நான் தரப்போறேன், வா. ஹல்லேலூயா. அப்ப சகையோட தோள் மேல கைவிட்ட போகும்போது ஜனங்கள் சொல்றாங்க, பாவிக்கிட்டே போயிருக்கிறாரு. ஹல்லேலூயா. நாங்க என்ன கூவி எடுப்போம் அவரை, பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. ஒரு பக்கா பாவிக்கிட்டே போறான்னு சொல்லி ஜனங்கள் குற்றப்படுத்துற வேளையிலே ஆண்டவர் தைரியம் அவனோட போதனை சொன்னா அவனுக்கு மனம் திரும்புற ஒரு இருதயம் இருந்தது. பிரைஸ் எல்லாம். ஒரு சேஞ்ச் பண்ற ஒரு இருதயம் சகைக்கு உண்டாயிருந்தது. ஆனபடிதான் அவனோடு ஆண்டவர் போறார். ஹல்லேலூயா. ஒண்ணுமே பேசல, ஆண்டவர் கூட போன உடனே அவனுக்கு உணர்வு உண்டாச்சு. நான் செய்கிறது பாவமாக்கும், பிரைஸ் எல்லாம். நான் செய்கிறது அக்கிரமமாக்கும். அவனே சொல்லுகிறான், ஐயா ஆண்டவரே, நான் ஏதாவது ஏழைகளுக்கு வாங்கிக்கிறேன்னு சொன்னா 4 இரட்டியை திருப்பி கொடுக்கிறேன், பிரைஸ் எல்லாம். எனக்கு நிறைய ஆஸ்தி இருக்கு, அதுல பகுதி ஏழைக்கு கொடுக்கிறேன்னு சொன்ன உடனே கர்த்தருடைய இருதயம் சகைக்கு வந்து விட்டது. அல்லேலூயா. ஒரு கொடுக்கிற இருதயம், ஒரு பாசமான இருதயம், ஒரு கசடற்ற இருதயம், ஒரு களங்கமில்லாத இருதயம் சபைக்கு வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான். ஆமென், பிரைஸ் எல்லாம். இன்னும் திருச்சபை கொண்டு போகாத பரலோகத்துக்கு உங்க இருதயத்தில் மாசற்ற ஒரு இருதயத்தை எதிர்பார்க்கிறான். ஊழியக்காரனை விசாரிக்கிறீங்களா? அல்லேலூயா. அதெல்லாம் கஷ்டம், பிரைஸ் எல்லாம். அது கொஞ்சம் பாடு, பிரைஸ் எல்லாம். ஆமென். ஒரு ஏழைக்கு இடம் கொடுத்தா பாடு, கஷ்டம், பிரச்சனை. நிறைய காரியங்கள் நம்ம சபை பழகாதனால பரலோகத்துக்கு போக முடியாதுங்க. ஆமென், பிரைஸ் எல்லாம். நிறைய காரியத்தை நீங்க சீராகாம நானும் போக முடியாது, நீங்களும் போக முடியாது. ஏமாந்துடாதீங்க, பயங்கர கூட்டம் அது ஏமாந்துடாதீங்க. வசனத்தின்படி வாழாம ஒரு சபையும் உயிரடையாது. ஆமென், பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. ஆனபடிதான் கிறிஸ்துவின் செய்கை அவனுக்குள்ளே வந்து விட்டது, கிறிஸ்துவின் எண்ணம் வந்து விட்டது. அந்த கிறிஸ்துவின் செய்கை வந்த உடனே 4 இரட்டியா கொடுக்க பார்க்கிறான், ஏழைகளுக்கு பகுதியா கொடுக்க பார்க்கிறான். அந்த செய்கைத்தான் இயேசு கிறிஸ்து சபைக்கு தருகிறார். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். ஆமென். சுயநலத்தை விட்டு விடுங்க, ஒன்னும் உங்களால செய்ய முடியாது. சுயநலமான வாழ்க்கையில ஒரு விரிவும் வராது. சுயநலம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்ட மனுஷன் என்று வேதம் சொல்கிறது. ஆனபடி நற்கிரியை கிறிஸ்து தொடங்கி வச்சிருக்கிறார், நீங்கள் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்நாளில் அந்த நற்கிரியை ஏன் இல்லைன்னு சொன்னா, அந்நாள்ல சபை வேறு விதமாய் இருந்தது, வேறு விதம். அப்போஸ்தல காலத்துல சபை வேறு விதமாய் இருந்தது. சந்தோஷமாய் ஒருமித்து ஆராதித்து ஒருவர் கொண்டு வந்த பணத்தை வாங்கி சாப்பாடு வைத்து சந்தோஷமாய் போனாங்க. பூமியிலே அற்பம் என்று எண்ணிக்கொண்டு இங்க ஒன்றும் இல்லை என்று சொல்லி தனக்குள்ளதை விற்று அந்த நாள்ல சபை ஆகாரம் புசித்து கடந்து போய்விட்டது. இந்த நாள்ல பல வருஷங்கள் கழிந்தபோது அப்படி அல்ல, சபை சுயநலமாய் போய்விட்டது. ஆமென். சபை சுயநலமாய் போய்விட்டது. சபைக்கு கண்ணு கிடையாது, சபைக்கு மூக்கு கிடையாது, சபைக்கு செவி கிடையாது, சபைக்கு இருதயம் கிடையாது, ஒண்ணுமே இல்லாதபடி வெறும் சுயநலத்தில் போய்விட்டது. அல்லேலூயா. ஆனபடிதான் பெந்தேகோஸ்து அனுபவங்கள் இடிந்து விழுந்ததும் அந்நியவர்கள் நம்மை குற்றம் சொல்லத்தக்கதாக நம்ம ஆகிவிட்டோம். அவங்களுக்கு தெரியுது இவங்க பணாசை உள்ளவர்கள், இவங்க பணந்தின்னிகள் என்று சொல்லி நம்மளை குற்றப்படுத்தத்தக்கதாக நம்முடைய வேடாப்காடு தான் இருக்கிறதே தவிர நமக்கு இந்த வார்த்தைக்குள்ள ஒண்ணும் இல்லை என்று சொல்லி அறிகிறதுனால அந்நியர்கள் நம்மை குற்றம் சொல்லும்படி ஆகிவிட்டோம். பிரைஸ் எல்லாம். அதை எல்லாம் மாறன்னு சொன்னா சபையிலே ஒரு நற்கிரியையுடைய குணம் உண்டாக வேண்டும், சபை ஒரு உணர்வு உண்டாக வேண்டும், ஆராதனைகளை குறித்து உணர்வு உண்டாக வேண்டும், செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து ஒரு உணர்வு உண்டாக வேண்டும். உங்க பிள்ளைகளை ஏற்ற வயதில் திருமணம் பண்ணி கொடுக்க ஒரு உணர்வுண்டு, பிள்ளைகளை வளர்த்த ஒரு உணர்வுண்டு, ஸ்கூலுக்கு விட ஒரு உணர்வுண்டு. அதை போல சபைக்கு ஒரு பெரிய உணர்வு இல்லாவிட்டால் நீங்கள் தோற்று விடுவீங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், பிரைஸ் எல்லாம். என்ன சும்மா பேசுறேனோ? ஹல்லேலூயா. சும்மா ஒன்றும் பேசல, காரியத்தை பேசுறேன். சபைக்கு ஒரு உணர்வு உண்டாக வேண்டும். நாம் சீக்கிரமா சில வார்த்தைகளை பார்த்து நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். நேற்றைய மாதிரி சங்கீதத்தின் புஸ்தகம் 40:3 பார்க்கும்போது கிறிஸ்து மூலம் தேவனுடைய செய்கை அறிந்து தேவனை துதிக்கும்படி செய்தார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணுங்க அம்மாமாரே. சும்மா ஏதோ வந்தோம் போனோம், எங்கே சபைக்கு போனோம் அப்படி அல்ல. வசனத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீங்க போங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் செய்கை அறிந்து அவரை துதிக்கும்படி பழகி கொண்டோம். எப்படி பழகணும்? ஆமென், பிரைஸ் எல்லாம். முன் நாட்களிலே தெய்வமற்றவர்களாக இருந்ததாம் காலமே எழும்புவோம், வீட்டில் சாப்பிடுவோம், ஸ்கூலுக்கு போவோம், வருவோம், வீட்டில் சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டு இருந்தோம். பட்டினிய வரணும்னு பார்க்கறது கிடையாது. ஆமென். அந்நாளிலே சாபம் நம்ம வீட்டை மூடி இருந்தது.
இல்லமெண்டா எழும்புவோம், தொழிலுக்கு போவோம், சொந்தமாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம், பணம் சம்பாதித்தோம், ஏதோ ஒன்று செய்து கொண்டிருந்தோம். அப்படி ஒரு சாபமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம். கிறிஸ்துவை அறிவிக்கும்படிதான் வியாதியை கொண்டு வருகிறான். கிறிஸ்துவை அறிவிக்கும்படிதான் நெருக்கங்களை கொண்டு வருகிறான். கிறிஸ்துவை அறிவிக்கும்படிதான் பட்டினியை கொண்டு வருகிறான். கிறிஸ்துவை நிரூபிக்கும்படிதான் பண கஷ்டங்களை கொண்டு வருகிறான். கிறிஸ்துவை அறியத்தான். அவரை அறிவு வந்த பின்பு, அவரை புரிந்த பின்பு நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னா, ஹல்லேலூயா, அவரை ஆராய்ந்து பார்க்கிறோம். அவருடைய உயிர்த்தெழுதலை ஆராய்ந்து பார்க்கிறோம். மரணத்தை ஆராய்ந்து பார்க்கிறோம். சகல காரியங்களை ஆராய்ந்து பார்க்கும் போது, ஐயோ நான் மூடனா இருந்துட்டேனே, இப்படி உயிர்த்தெழுந்த ஒரு பிரம்மா இயேசுதான் கடவுள் என்று சொல்லி என்ன செய்கிறோம்? கொஞ்சம் கொஞ்சமா அவரை துதிக்க தொடங்குகிறோம், கொஞ்சம் கொஞ்சமா ஆராதிக்க தொடங்குகிறோம், கொஞ்சம் கொஞ்சம் மகிமைப்படுத்த தொடங்குகிறோம். பழைய ஜென்ம சுபாவங்களை எல்லாம் வெளியேற்றி ஒரு புதிய சுபாவத்தை தேவனிடத்தில் கிறிஸ்துவ மூலம் தரித்து கொண்டு நாம் தேவனுக்கு சொந்தக்காரர்களாய் மாறுகிறோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லா தேவ பிள்ளைகளும் தேவ மகிமை உங்களுக்குள்ள வெளியேறங்கமாகட்டும். கட்டுகள் எல்லாம் உடைந்து வெளியேறட்டும். சாத்தானின் அதிகாரம் சகலதும் வெளியேறட்டும். ஒரு பரிசுத்த ஆராதனையிலே உங்க ஆத்மா பரிசுத்தப்படட்டும். நாளை பந்தி இருக்கிறதுனாலே உங்களை பரிசுத்தப்படுத்தும்படி கர்த்தர் சொல்லுகிறான். ஓ glory to God. ஆமென், ஆமென், ஆமென். உங்களை பழக்குவித்தவர்கள், உங்க பக்கம் கிராமத்திலே பழக்குவித்தவர்கள், உங்க தாத்தா பாட்டி பழக்குவித்த விதம், உங்க அம்மா அப்பா பழக்குவித்த விதம் வேதனை அளிக்க ஒரு விதமாக இருந்தது. ஆனபடி உங்களை சரியான ரூட்டில் பழக்க யாரும் இல்லாததினாலே வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனாகி ஆண்டவர் ஒரு அடிமையின் கோலம் எடுத்து வந்தார். ஆமென். நீங்க இழந்து போக கூடாதுண்டு, நீங்க இழந்து போக கூடாது என்று சொல்லித்தான் அடிமையின் கோலம் எடுத்து வந்தார். ஹல்லேலூயா. இப்போது அவரை உயிர்த்தெழுதலினாலே நீ வைத்திருக்கிற வீடும், நீ வைத்திருக்கிற பிள்ளையும், நீ வைத்திருக்கிற சொத்தும், நீ வைத்திருக்கிற சம்பத்தும், நீ வைத்திருக்கிற எல்லாமே அவருடையது என்று கிருபையினாலே அறிந்து கொண்டதினாலே அவரை துதிக்கும் பாடலை உனக்கு கொடுத்தா, அவரை துதிக்கும் ஆராதனை உனக்கு கொடுத்தா, அவரை ஜெபிக்கும் ஜெப வாழ்க்கை உனக்கு கொடுத்தா. சிலர் மேல் அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது, சிலர் மேல் அந்த வல்லமை இறங்குகிறது. சில போராட்டங்களை இன்றைக்கு மாற்றுகிறது, சில நுகத்தடிகளை கர்த்தர் இன்றைக்கு மாற்ற போறார். நுகத்தடிகள் இன்றைக்கு உடையும் போது குடும்பத்தில் அற்புதம் நடக்கும். நுகத்தடிகள் உன்னிடத்தில் உடையும் போது சாத்தானுடைய கிரியைகள் வெளியரங்கமாய் போக போகிறது. இன்றைக்கு ஓரி மாமா ஷக்கா பா 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 லிகாபாலா ஷஹாபா. ஆமென், ஆமென், ஆமென். சாத்தானுக்கு தெரியும் பழைய ஏதேன் தோட்டத்தின் இருதயத்தின்படி. பார்க்க கஷ்டமா இருக்கும், கொஞ்சம் சேர நிக்கிறேன், அவ்வளவு கஷ்டமா. அல்லேலூயா. கொஞ்சம் ஓகே போதும். இப்ப சாத்தானுக்கு தெரியும் பழைய நாட்களின்படி நீங்கள் வாழ்ந்தா அழகா நரகத்துக்கு போய் விடுவீங்க. ஆமென். அவனு மிகுந்த சந்தோஷம். தேவனுக்கு தெரியும் பிள்ளைகளுக்கு ஒரு புதிய இருதயம் கொடுக்காவிட்டால், ஒரு புதிய ஹார்ட்டை கொடுக்காவிட்டால் என் பிள்ளைகள் அழிந்து விடுவாங்க. ஆனபடி ஒரு தேவனுடைய இருதயம் கொடுப்பதற்கு யாருமே இல்லாம இருக்கிறதுனாலே இயேசு பூமியில வந்து தேவனுடைய இருதயமாக தன் இருதயத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எசேக்கியேல் புத்தகத்திலே எசேக்கியேல் கேட்கும்போது அது எப்படி ஆகும்? ஜனம் உம்மை அறியவில்லையே, ஜனம் உம்முடைய வரிய புரியவில்லையே, எப்படி இந்த ஜனங்கள் இனி திருந்த போறார்கள், உம்முடைய மகிமை எப்படி இவங்களுக்குள்ள வெளியரங்கமாகும் என்று சொல்லி கேட்கும்போது எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்ல ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை இப்படி கொடுக்க. எப்படின்னு சொன்னா எசேக்கியேல் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 19 வசனம் படிச்சு பாருங்க. நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து போதும். அல்லேலூயா. பிரைஸ்ல கொஞ்சம் கூட கவனிச்சுக்கிடுங்க. அல்லேலூயா. ஏன்னு சொன்னா
ஒரு ஆளு கூட செத்து போக கூடாது. சபையில 10,000 ஆடுகள் வந்து எல்லாம் செத்து போய் 2-3 ஆடுகள் பிழைத்து என்ன பலம் இருக்குது? சரிதானே? ஒரு ஆடுகளும் சாகக்கூடாது, ஒரு ஆடுகளும் தோற்கக்கூடாது. அதனால் நீங்கள் எல்லாரும் சரியாய் சத்தியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் கற்பனைகளை உங்களை கொண்டு கைகொள்ள வைத்து உங்க கல்லான இருதயம், பழைய கல்லான இருதயத்தை பிடுங்கி மாற்றி புதிய சதையான இருதயத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. நம்ம குறைஞ்ச ஆளு கிடையாது. நம்மிடத்துல பல தரிகட புத்திகள் அப்படின்னு சொன்ன வஞ்சக புத்தியோடு நடந்தவங்களாக்கும். வாசியும் வைராக்கியம் குறைந்த ஆட்கள் அல்ல. ஒருவனை அடிக்கணும் அடிப்போம், கொலை செய்யணும் கொலை செய்வோம், களவான களவானுவோம். எந்த பாவம் செய்வதற்கு ஒரு கல்லான ஒரு பிக்சர் நம்மகிட்ட இருந்தது. ஆமென். பேசலாம். ஒரு கல்லான இருதயத்தை சாத்தான் நமக்கு தந்திருந்து ஒரு நயமான இருதயத்தை தரவிடாதபடி சாத்தான் கட்டி வைத்திருந்தான். அல்லேலூயா. கர்த்தர் ஆகிய ஆண்டவரோ ஒரு நயமான தன் இருதயத்தை தர இந்த கல்லான இருதயத்தை எடுத்து மாற்ற வேண்டும். பிரைஸ் எல்லாம். ஆமென். ஒரு கல்லான இருதயம் சொன்ன என்னங்க? கல்லான இருதயம் சொன்ன என்னங்க? அல்லேலூயா. கொஞ்சம் கூட கவனிச்சிருங்க. என் புருஷன் வெளிநாட்டில் ஆக்கும், எனக்கு அரமனை போல ஒரு பெரிய வீடும் 2 பெரிய பட்டி எல்லாம் வீட்டில் உண்டு, நாயெல்லாம் வீட்டில் உண்டு. எனக்கு பிள்ளைகள் நல்லா படிக்கிறாங்க, எனக்கு பிள்ளைகள் பெரிய ஆளாயிட்டு இருக்காங்க. அந்த பட்டணத்தில் நான் தான் நல்லவனா பெரிய ஆளா இருக்கணும். பைசலாம். ஆமே. பைசலாம். உங்க இருதயத்தை திறப்பீங்களா? விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். பைசலாம். இந்த பட்டணத்தில் என் பிள்ளை தான் படிச்சு டாக்டர் ஆகணும், என் பிள்ளைக்கு தான் 100% மார்க் கிடைக்கணும், நாங்க ஓஹோ சொல்லி இருக்குன்னு சொல்லி கல்லான இருதயத்திலே நம்முடைய இருதயத்தை அடைத்து வைத்தோம். அல்லேலூயா. தர்மம் செய்யவோ, ஒரு பிள்ளைக்கு புஸ்தகம் வாங்கி கொடுக்கவோ, ஒரு வீட்டை தாங்கவோ, ஒரு கனிவானது நம்ம வீட்டிலிருந்து வெளிப்பட்டது கிடையாது. சுயநல இருதயம், அதான் கல்லான இருதயம். பிரைஸ்லாம். ஹல்லேலூயா. பிரைஸ்லாம். உலகம் முழுவதும் மனுஷன் பாவம் செய்து ஒரு கல்லான இருதயத்துக்குள்ளே மனுஷன் கட்டப்பட்டான். பொய்களை சொல்லி எத்தனை கோடி ரூபாய் வந்தாலும் எனக்கு ஒன்றுமில்லை என்று சொல்லி மனுஷன் சேர்க்கவனாய் காணப்பட்டான். தர்மம் கேட்க போறவருக்கு ஒரு 100 ரூபாய் கொடுக்க முடியாதபடி ஒரு கல்லான இருதயமாய் சில குடும்பங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஏழை ஒரு நேர ஆகாரத்துக்காக கை நீட்டும் போது அந்த இருதயம், அடைக்கப்பட்ட இருதயம் திறக்காதபடி அந்த ஆகாரத்தை அபேட் பண்ணி போ என்று சொல்லுகிறார்கள். இப்படி கட்டப்பட்ட இருதயம், துணிகரமாய் ஒரு ஏழை கண்ட அடிக்கிற இருதயம், திட்டுகிற இருதயம், அவமானப்படுத்துகிற இருதயம், பாவி என்று சொல்லுகிற இருதயம், பணமில்லாதவனை பைத்தியக்காரன் என்று சொல்லுகிற இருதயம், கழிவில்லாதவரை கால் கொண்டு சவுட்டுற ஒரு இருதயம் தந்திருந்தான் பிசாசு. ஆமென். பிரைஸ்லாம். ஹல்லேலூயா. எத்தனை புரிகிறது? ஹல்லேலூயா. பிரைஸ்லாம். இந்த இருதயம் இருந்தால் கிறிஸ்துவின் நற்கிரியை நமக்கு இல்லாமல் இருக்கு. அதனால சாத்தானுக்கு தெரியும் இந்த ஆத்துமாவை எல்லாம் அழிக்க. நான் அப்படிதான் சொல்லுகிறேன். சில சபைகளுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். பிரைஸ்லாம். சபை உணர வேண்டிய காலகட்டங்கள், சபை மனம் திரும்ப வேண்டிய காலகட்டங்கள், சபை பூரணமாக வேண்டிய காலகட்டங்கள், சபை உள்ளானது திறக்க வேண்டிய காலகட்டங்கள், சபை இன்னும் மாற வேண்டிய காலகட்டம் இல்லாவிட்டால் அடுத்த கோரணையால் தப்ப முடியாது. இது சபைக்கு ஒரு எக்ஸாம் ஆகும். தீர்க்க தரிசனமா சொல்றேன். சபைக்கு தேவன் கொடுக்க ஒரு எக்ஸாம். இதை சரியாய் புரிந்து கொண்டு நாம் மாறாவிட்டால் சபையில கொடூரமான மரணங்கள் அடுத்து சம்பவிக்கும். நீங்கள் கிறிஸ்துவின் சாயலை மாறத்தான் கர்த்தர் சபையை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படி நடந்த நம்மை, பக்கத்தை வீட்டில் போய் பார்க்க முடியாத நம்மை,
நம்ம வீட்டுக்குள்ள கொடுங்காற்றை கொண்டு வா. ஒரு வியாதி, ஒரு துன்பம், ஒரு நெருக்கம் வீட்டுல குலைத்து போடுக. பிள்ளைகளாம குலைத்து போடுக. வீட்டுக்குள்ள வறுமை வரும்போது ஐயோ என்று கதறுவாங்க. என் வீட்டுக்குள்ள நல்லா போன வீடு, சமாதானமாய் இருந்த வீடு, சுயமாய் வாழ்ந்து கொண்டிருந்த வீட்டுல இப்படி ஒரு நெருக்கமா? ஹல்லேலூயா. அடுத்த தெரு அறியும், அடுத்த வீடு அறியும், அப்பத்தி வீடு அறியும் போது அங்கிருந்து ஒரு நீதிமான் எழும்பி சொல்லுவான், இவர்கள் தேவனை அறியாமல் போனதுனாலே பிசாசின் கிரியை இந்த வீட்டில் வெளிப்படுகிறது. ஆனபடி ஒரு தேவ மனுஷனை அழைத்து கொண்டு வந்து உங்களுக்கு புத்தி சொல்ல தொடங்குவார்கள். ஹல்லேலூயா. புத்தி சொல்ல இந்த ஜீவன் நஷ்டப்பட்டு போன உனக்கு என்ன லாபம் என்று அறிந்து கொண்டு நீ கிறிஸ்துவுக்குள் இருக்கின்ற நற்கிரிகளை செய்ய தொடங்கும் போது உன் வீட்டுக்குள்ள விடிய கால வெளுப்பை போல கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக தொடங்கும். முதல்ல சமாதானம் வரும், மெல்ல கிறிஸ்துவின் ஆறுதல் வரும், கிறிஸ்துவின் சந்தோஷம் வரும், கிறிஸ்துவின் மகிழ்ச்சி வரும், கிறிஸ்துவின் கிரியை உனக்குள்ள வெளிப்படும். அப்படி நாளுக்கு நாள் செய்து உன்னை ஆபிரகாமுடைய குமாரனாய் மாற்ற போறா. பிரைஸ் தி லார்ட். ஒரு விசுவாசத்தின் பிள்ளையாய் மாற்ற போறா. ஒரு விசுவாசத்தின் புதிய பிள்ளைகளை மாற்றுவதற்கு அப்படி அந்த பழைய இருதயத்தை மாற்றி, ஐயோ நான் இப்படி வாழ்ந்து விட்டேனே, இப்படி நான் ஜீவித்து விட்டேனே, இப்படி பெய்விட்டேனே, சுயநலம் உள்ள பாத்திரமாய் பெய்விட்டேனே என்று சொல்லி கண்ணீரோட என்ன செய்கிறாய்? சுயநலத்தை முறித்து நீ நற்கிரியை செய்ய தொடங்காய். கர்த்தர் உனக்கு பிதாவாய் இருப்பார், கர்த்தர் உனக்கு தேவனாய் இருப்பார், கர்த்தர் உனக்கு எல்லாமா இருந்து உன்னை நடத்துவதற்கு நீ இன்றைக்கு ஒரு புதிய சிருஷ்டியாய் மாற வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான சபைக்கு சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. புதிய சிருஷ்டியாய் மாற முற்றிலுமாய் உன் சரீரத்தை இடித்து நொறுக்கி தளர்த்தி, ஒலிவ மரத்தை இடித்து எண்ணெய் பொழிகிறது போல கிறிஸ்துவின் சரீரத்தை அடித்து நொறுக்கி அதிலிருந்து வந்த ரத்தம், ஹல்லேலூயா, நீ இடிந்து பொழிகிறதை பார்த்து அந்த ரத்தத்தை உன் மேல ஊற்றுவா. உன் வியாதிகள் மாறி நீ சுகமடைவா, நீ சமாதானம் அடைவா, உன் அக்களிப்பு மாறி போகும், சஞ்சலம் மாறி போகும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன்னை விலைக்கிரயமாய் வாங்கின உடனே பிசாசு உன் வீட்டை விட்டு வெளியேறுவாய். நீ சுதந்திரவாளியாய், இயேசுவின் சுதந்திரவாளியாய் மாற்ற கர்த்தருடைய கரம் உன் வீட்டில் பெரிய காரியம் செய்யும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். பின்ன பார்த்தா சொன்னா அந்த இருதயம் மாறினவரை பக்கத்து வீட்டு அனுபவம் சகோதரன் கூப்பிடுவாங்க. சரியா? அடுத்தவனை பார்த்தா வா சாப்பிட்டு தம்பின்னு சொல்லுவாங்க. வஸ்திரம் இல்லாத வஸ்திரத்தை கொடுப்பாங்க. அமைதியில் இல்லாவிட்டு அமைதியை கொடுப்பாங்க. கொடுத்து நாளுக்கு நாள் கிறிஸ்துவின் கிரியை கற்றுக்கொள்றதான் பரலோக ராஜ்யம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்ப சொல்லுங்க, நீங்க சபை பரலோகத்துக்கு போகுமான்னு சொல்லுங்க. உங்களை படிப்பிக்க வேண்டிய தேவை இல்லை, இப்ப படிப்பிக்க வேண்டிய இருக்குது. சுயநலமா வாழ்ற உங்களுக்கு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஏது சபையில போனாலும் உங்களுக்கு பரலோகம் போன்னு சொன்னா இது இல்லாம வேற வழியே கிடையாது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. சபையில வார நீங்க எல்லாம் சிந்திச்சு பாருங்க. சிந்திச்சு சுயநலத்தை விட்டு இந்த குணத்துக்குள்ள வந்தால் மாத்திரம்தான் பரலோகமே தவிர வேற எங்கேயும் வழி இல்லை என்று சொல்லி தீர்த்து நான் சொல்லுகிறேன். அடுத்த செய்திகளை பார்ப்போம். பரலோகத்துக்கு என்னெல்லாம் சரி. இது ஒரு சிறிய நற்கிரியை தான். இது ஒரு பக்கமாக்கும். நீ அன்றாட வாழ்கையில ஒரு பக்கம், 1000 ரூபாய் சம்பளத்தில் ஒரு 100 ரூபாய் ஒரு கிரியை, இவ்வளவு தான் இந்த நாள்ல. பிரைஸ் தி லார்ட். இது ஒரு கிரியை. ஹலோ, பிரைஸ் தி லார்ட். என்ன புதிய செய்தியை கேட்குறீங்க? இல்ல பாஷா, எனக்கு ஒன்றும் திகை இல்லை, எனக்கு ஒன்றும் நல்ல இல்லை, எனக்கு எல்லாம் குறைவாக்கம். உள்ளதுல நற்கிரியை செய்து பார், கர்த்தர் உன்னை உயர்த்துவா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஒரு புதிய இருதயம் சொன்ன எப்படி? இயேசு உங்க இருதயத்தை கல்லாக நான் வச்சிருப்பேன்னு சொன்ன மாற்ற முடியுமா? விட்டு கொடுக்கணும். ஆமென். நான் இப்படித்தான் இருப்பேன் முடியாதுன்னு சொன்னா என்ன செய்ய முடியும்? விட்டு கொடுக்க ஒரு இருதயம் தான் ஒரு சதையான இருதயம். அதைத்தான் நேசிக்கிறான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ரோமர் புஸ்தகத்தில் பார்க்கும்போது ரோமர் 6:4 சொல்ல, நாம் புதிதான ஜீவன் உள்ளவரை நடந்து கொள்ளும்படி. அல்லேலூயா. ஞானஸ்நானத்தை குறித்து புதிதாக போண்டா, ஞானஸ்நானம் என்ன பார்ப்போம். அல்லேலூயா. அப்ப புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படின்னு சொன்னா என்னங்க? அல்லேலூயா. ஒரு புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் சபையை நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன என்னன்னு கேட்கிறேன். சபைக்கிட்ட என்னன்னு கேட்கிறேன்?
இயேசுவை அறிந்திருக்க நீங்கள் ஒரு புதிதான ஒரு இருதயத்தை நீங்கள் தரித்துக் கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஏன் தரிக்கணும்? தரித்துத்தான் ஆக வேண்டும். இந்த புதிதான இருதயத்தை ஒரு மனுஷன் கிறிஸ்துவிலிருந்து பெற்றுக் கொள்ளாவிட்டால் அந்த வீடு அதோ கதிங்க. ஹல்லேலூயா. அந்த வீடுக்கு ஒரு பலன் கிடையாதுங்க. ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். ஆமென். அது ஞானஸ்நானத்தை குறிக்குது. ஞானஸ்நானத்தை போன செய்தி மாறி. ஆனபடிதான் நான் சொல்லுகிறேன், நாம் புதிதான ஜீவன் உள்ளவராக இருக்கோம். என்ன சொன்ன? என்ன புதிதான ஜீவன்? இப்ப ஜீவன் இல்லையா? இப்ப நமக்கு ஜீவன் இல்லையா? இருக்க. அப்ப இன்னொரு புதிய ஜீவன் எதுக்கு? ஹல்லேலூயா. வழியும் சத்தியம் ஜீவன் செய்தி பேசணும். எத்தனை பேர் கேட்டீங்கன்னு தெரியல. நம்ம உறக்கக்காக தானே. ஹல்லேலூயா. மறந்துட்டோமோ? ஆமென். இந்த ஜீவனுக்குள் அடங்கி இருக்கிறதெல்லாம் ஆதாமுடைய புத்தி. உங்க ஜீவனுக்குள் இருக்கிறது எல்லாமே சுய புத்தி. அந்த ஜீவனை நீங்க நஷ்டப்படுத்த அப்படின்னா பழைய மனுஷனை கொலை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பழைய மனுஷனை நீங்க என்ன செய்யணுமா? கொலை செய்ய வேண்டும். ஆமென். இந்த சுயநலமா இருக்கிற புத்தி எனக்கு வேண்டாம் என்று சொல்லி கர்த்தர் சொல்லும்படி நீங்கள் அடிபடவோ நொறுக்கப்படவோ எது வந்தாலும் தாங்குற ஒரு இருதயத்தை, மற்றவர்களுக்காய் தாங்குற இருதயம் தான் சதையான இருதயம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த இருதயம் நாளுக்கு நாள் வரும்போது என்ன செய்கிறாய்? ஒரு புதிய சிருஷ்டியாய் மாறுக. ஹல்லேலூயா. புதிய சிருஷ்டியாய் மாறுகிறது. பிதாவாகிய ஆண்டவருக்கு தெரியும், என் பிள்ளை இன்ன சபையில 3 பிள்ளைகள் ஒரு புது சிருஷ்டியாய் மாற தொடங்கினாங்க என்று சொல்லி புரிந்த உடனே பரிசுத்த ஆவியான கடவுளானவர் உனக்குள்ளே வாசம் பண்ணும்படி வருகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரே, அப்படியானால் ஒரு புதிய இருதயத்தை தாரும். ஆமென். எல்லாரும் சபையில போய் ஞான ஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்ட பின்பு ஒரு புதிய ஆளுகிட்ட நடக்க போறீங்க. யாரு? உங்க அப்பாவுக்கிட்ட இல்ல, அம்மாவுக்கிட்ட இல்ல, பாஸ்டர் கிட்ட இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இல்ல, களி விளையாட்டுல இல்ல, ஒரு புதிய இயேசுவோடு நடக்க போறீங்க. ஆமென். இயேசுவோடு நடக்கும் என்ன செய்வார்? அவர் தேவனை பற்றி உனக்கு வெளிப்படுத்த தொடங்குவார். தேவ அறிவை பற்றி வெளிப்படுத்த தொடங்குவார். இந்த உலகத்துக்குரிய சகல சடங்குகளை நீ மறப்பாய். அந்த புதிய சிருஷ்டி உன்னை இருதயத்தில் அலங்காரமாய் உன்னை பாதுகாத்து நடத்துவதற்கு அந்த புதிய சிருஷ்டியாகிய ஆண்டவர் உன்னை அலங்கார ஒரு புதிய இருதயத்தை உனக்கு தருவார். அந்த இருதயம் இல்லாமல் இருந்த காலம் நல்ல சேர்த்தொழிப்போம், நல்ல முறுக்காம் போடுவோம், நல்ல குடிப்போம், பெட்ரோல் விட்டுட்டு. ஹல்லேலூயா. மனைவிக்கு 2 சவுட்டு, பக்கத்தில் எல்லா கல்லுக்கு 2 சவுட்டு. ஹல்லேலூயா. வாரவனெல்லாம் கெட்ட வார்த்தை, யாரையும் பிடிக்காது. காலமே டே மச்சான் நீ நேற்று எல்லாம் மறந்துட்டடா, அது மற்றது. ஆமென். பைசலா அந்த பல்சர் சாராயம். ஹல்லேலூயா. இப்போதோ இயேசுவை அறிகிறதுனாலே டே அந்த பையன் என்ன ரொம்ப சேஞ்ச், ஏதோ ஒரு பெந்தேகோஸ்து சபைக்கு போறான் போல தோன்றுது. ஹல்லேலூயா. அந்த பெண்ணு ரொம்ப மாற்றாடு, அவ நல்ல சபைக்கு போறா போல தோன்றுது. ஒரு புதிய சீர்திருத்தத்துக்குள்ள வாரீங்க, புதிய அறிவுக்குள்ள வாரீங்க, ஒரு புதிய ஞானத்துக்குள்ள வாரீங்க, புதிய அன்புக்குள்ள வாரீங்க. ஒரு தப்பு பண்ணாலும் அவர் காண்பார் என்று சொல்லி பயந்து நடுங்க தொடங்குறீங்க. நான் சிந்தித்தா கூட அவர் அறிவார் என்று சொல்லி என்ன செய்றீங்க? ஒரு புதிய பாத்திரமாய் வாழ போறீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. புதிய பாத்திரம், புதிய நபர், ஒரு புதிய மனுஷனாய் வாழ போறீங்க. இந்த கல்லான இருதயம் மாறி கிறிஸ்து வாழ்ன்னு சொன்ன ஒரு புதிய இருதயம் சபைக்கு வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்ல. ஹல்லேலூயா. ஆமென். ரோம புஸ்தகம் 7:6 பார்க்கும்போது பழைமையான எழுத்தினர் அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக. ஹல்லேலூயா. பழைய எழுத்தின் வடிவங்கள், பழைய மோசேயுடைய பிரமாணம் எழுத்து. ஹல்லேலூயா. எழுத்து என்ன செய்யணும் பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கணுங்க. எழுத்து பலிகள் எழுத்து. அந்த நாளில் கற்பனை எழுதி வைத்திருக்கிறது. அதை படித்து விட்டு நாம் கர்மம் நடத்தணும், அதை படித்து விட்டு பலி செலுத்தணும், அதை படித்து விட்டு
காரியங்களை செய்து கொண்டே இருந்தோம், ஒரு பலனும் கிடையாது. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். கொஞ்சம் கூட போர் அடிக்கணும்னா நிறுத்திடுறேன். ஆமே, அப்படி எழுத்தின்படியாக செய்தது, மிஞ்சி போகிறது கிடையாது. எல்லாம் எழுத்தின்படி நடந்து கொண்டோம். ஆனபடிதான் யூதர்கள் அந்த எழுத்தின்படி இயேசு செய்யாத இருக்கிறனால கோபப்பட்டது. அந்த எழுத்தின்படி இயேசு கிறிஸ்து நடந்து கொள்ளாமல் இருந்ததனால கோபப்பட்டார்கள். ஆனபடிதான் யூதர்கள் பரிசேயர்கள் அதிகமாக இயேசுவோடு போராடினார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் எல்லாம். அப்படி எழுத்தின்படி நடந்தோம். ஆமென். இப்போ அப்படி அல்ல, புதிய ஆவியின்படி நடக்கிறோம். பிரைஸ் எல்லாம். இப்போ புதிய ஆவியின்படி. ஆமென். உனக்கு எத்தனை நற்கிரியை வேணுமானாலும் செய்யலாம், யாரை எவ்வளவு வேணுமானாலும் அன்பு வைக்கலாம். பலிகள் ஒரு ஆடுல 10 ஆடுகள் ஏழைக்கு செலுத்தலாம். ஆடுகள் வேணும், மாடுகள் வேணும், ஏழைக்கு நீ கொடுத்துடலாம். எத்தனை பலி செலுத்தினாலும் கிறிஸ்துவுக்கு ஒப்பாய் மாற முடியாது. பிரைஸ் எல்லாம். புரியுதா? ஹல்லேலூயா. உனக்கு தேங்காய் தோப்பு அதெல்லாம் பலி செலுத்தலாம், நெல் மூட்டை பலி செலுத்தலாம், வருகிற பணத்தை பலி செலுத்தலாம். உனக்குண்டானவைகளை எத்தனை பலி செலுத்தினாலும் திருப்திப்பட முடிய காரியம் கிறிஸ்து உனக்குள்ளே வாழத் தொடங்கியாச்சு. எதுக்கு வாழுகிறா? புதிய மனுஷனாய் புதிய மனுஷிக்குள்ளே கிறிஸ்து வாழும்போது அவர் சகலதும் உனக்கு சொந்தமாக்கும். ஆமே. அப்படி சகலதுக்கு நீங்கள் என்ன செய்றீங்க? சொந்தக்காரராய் மாறுறீங்க. 1 கோடி ரூபாய் இருக்கிற இடத்துல 1 லட்சம் ரூபாய் தூக்கி போட உங்களுக்கு அற்பமா தோன்றும். பிரைஸ் எல்லாம். 1 கோடி ரூபாய் ஆண்டவர் தரப்போறா. பிரைஸ் எல்லாம். அப்ப 1 லட்சம் 10 ஏக்கர் தரப்போறா, 1 ஏக்கர் அப்பம். பிரைஸ் எல்லாம். ஆமே, ஹல்லேலூயா. அடுத்த வீட்டில் பெண்ணுக்கு திருமணம் பண்ணி கொடுக்க முடியல, ஒரு 2 பேரு கோல்டு கொடுத்த அற்பம். நீங்க எத்தனை பலி செலுத்தினாலும் திருப்திப்பட முடிய கர்த்தர் உன்னை அனுகிரகம் செய்ய வல்லவரா இருக்கிறார். காரியம் புதிய சிருஷ்டி, புதிய சிருஷ்டி. ஆமே. பழைய எழுத்தை மாற்றுகிறான், பழைய எழுத்தின் கிரியைகளை அழிக்கிறான். மோசேயுடைய பிரமாணத்துள்ள எழுத்துள்ள எல்லா கட்டுப்பாடுகளை அழித்து இயேசு உன்னை ஒரு புதிய மாற்றத்துக்குள்ளே கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். உங்களுக்கு தானே சத்தியம் தெரியும், உங்களுக்கு தானே 1000 வருஷ அரசாட்சின்னு என்னன்னு தெரியும், உங்களுக்கு தானே பரலோகம்னு சொன்னா என்னன்னு தெரியும். எல்லாம் உங்களுக்கு இல்லாமல் யாருக்கு தெரியும்னு கேட்கிறேன். ஒரு ஹிந்துக்கு தெரியுமா? ஒரு முஸ்லிமானுக்கு தெரியுமா? கோடிக்கணக்கில் சொத்தை வாங்கி போடுறவங்களுக்கு தெரியுமா? அவங்க நினைக்கிறேன்னு சொன்ன இனி யுக யுகமா போவோம், இங்க வாழலான்னு வாங்கி போடுறாங்க அறியாம. நீ தான் அனுபவிக்க போற. பைசலா. ஆமே, பைசலா. யுக யுகம் அனுபவிக்கலாம்னு சொல்லி எல்லா மக்களும் விரும்புறாங்க. நாளைக்கு வாபளக்க போறது யாருக்குமே தெரியல. அப்ப நீ தானே அந்த ராணி. ஹல்லேலூயா. ஆனபடி நீ ஒரு புதிய இருதயமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒரு புதிய இருதயமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சீசர்களை மிரக்கல் காண்பிப்பதற்கு மாத்திரம் கொண்டு போகவில்லை, சீசர்களை அற்புதத்தை காண்பிப்பதற்கு கொண்டு போகவில்லை. கிறிஸ்துவின் சுபாவத்தை தரித்துக் கொள்ளாமல் இருந்ததனால ஆண்டவராய் இயேசு கோபப்பட்டது. ஆமே. கிறிஸ்துவின் இருதயத்தை புரிந்து கொள்ளாமல் இருந்ததனால ஆண்டவர் கோபப்படுகிறார். மறுபடியும் தேவனுடைய பிள்ளையே, இந்த வார்த்தையின்படி பழைமையான எழுத்தின்படி அல்ல, இப்ப என்ன செய்றீங்க? ஆமே, புதுமையான ஒரு மனுஷனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். ஆமே. ஓகே, இது ரொம்ப நம்ம தியானிக்க போனா டைம் போயிடும். பார்ப்போம். 2 கொரிந்தியர் புத்தகம் 5:17 பார்க்கும்போது பாருங்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின. அல்லேலூயா, கைசலாம். இப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்களா? பழையவைகளை ஒழித்து விட்டு, பழையவைகளை களைந்து விட்டு இப்ப ஒரு புதிய சிருஷ்டியாய் ஆகிக் கொண்டிருக்கிறீங்க. ஆமே. புதிய சிருஷ்டி சொன்ன என்ன? ஹல்லேலூயா. இயேசு செய்ததை போல, இயேசு நடந்ததை போல, இயேசு வாழ்ந்ததை போல கொஞ்சம் கொஞ்சம் பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப ஜோசுடைய பிள்ளை பார்க்கும்போது தெரியும், பையன் எழும்பியாச்சு. அல்லேலூயா. மெல்ல எழும்பி நடக்க பயங்கர சந்தோஷமாக்கு, இப்ப நடக்க தொடங்கியாச்சுன்னு. ஆமே. புரியுதா உங்களுக்கு? எழும்பும் போது ஒரு சந்தோஷம், விழுந்து விழுந்து எழும்பியாச்சு, மெல்ல நடக்க தொடங்கியாச்சு. அடுத்து பின்ன நடக்காம இருந்தா எப்படி இருக்கும்? தகப்பனுக்கும் தாய்க்கும் சொல்றேன் இல்ல. அல்லேலூயா. பிள்ளைக்கு இனி மருந்து வாங்கணும் போல தோன்றுது, பிள்ளைக்கு ஏதோ ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் போல தோணும், பிள்ளை பழைய போல நடக்க முடியல. ஆமே, பிரைஸ் எல்லாம்.
அப்ப பழைய சிருஷ்டியிலிருந்து விழுந்து கிடந்த நாம் எழும்ப தொடங்கியாச்சு. இனி பேக்கிட்டு பார்க்க கூடாது. ஆமே, முன்னோடு நடந்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். முன்னிட்டு நடந்து கொண்டே இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் கிரியைகளை தரித்து நாளுக்கு நாள் நடந்து கொண்டே அவரோடு செல்ல வேண்டும் என்றுதான் பரிசுத்த ஆவியானவர் சொல்ற புதிய சிருஷ்டி. ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு புதிய சிருஷ்டி, ஒரு புதிய மனுஷன். பைபிளை படிக்கும் போது ஒரு புதிய மனுஷனை மாற்றும். பைபிளை படிக்கும் போது புதிய மனுஷனாய் மாற்றும். பைபிளை நேசிக்கும் போது அது சொல்லிக் கொடுக்கும். ஜெப வேளையிலே உன்னை அழ வைக்கும். ஜெப வேளையிலே உன்னை கலங்க வைக்கும். குடும்ப ஜீவிதம் உன்னை கண்ணீர் வடிக்க வைக்கும். நண்பர்கள் எல்லாம் உன்னை விட்டு ஓடி விடுவார்கள். குடும்பம் எல்லாம் சிதைத்து சின்னாபின்னமாய் உன்னை வார்த்தையினாலே கொல்லுவார்கள். நீ அழத் தொடங்குவாய். உன் இருதயம் ஒரு புதிய இருதயமாய் மாற்றுவார். சிலவேளை புருஷனை கொண்டு மாற்றுவா, சிலவேளை மனைவியை கொண்டு மாற்றுவா, சிலவேளை சொந்தங்களை கொண்டு மாற்றுவா. யாரை கொண்டோ மாற்றி இந்த உலகத்தை வெறுக்க வைத்து, என் புருஷனும் நேசம் இல்லை, மனைவியும் நேசம் இல்லை, அம்மாவும் நேசம் இல்லை, கூட பாஸ்டரும் நேசம் இல்லை, மக்களும் நேசம் இல்லை, யாருமே நேசம் இல்லாமல் இருக்கும் போது நேசத்தை ஊட்டி உன்னை நடத்து இயேசுவோடு நீ நடக்க தொடங்குவாய். கரங்களை நன்றி செலுத்துவோம். அவர் புதிய இதயத்தை உனக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. ஒரு புதிய இருதயத்தை உனக்கு கொடுக்க தொடங்குவா. ஆமென். அப்படியே ஆட்ட மறப்போம், மாட்ட மறப்போம், தோட்டத்தை மறப்போம், துறவுகளை மறப்போம், பணத்தை மறப்போம், எல்லாத்தையும் மறந்து குப்பை என்று தூக்கி எறிந்து விட்டு கிறிஸ்துவோடு நடக்கும் போது உங்க இருதயம் பரலோகத்துக்கு நேராய் திறக்கப்படுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்க இருதயம் பரலோகத்துக்கு நேராய் எழும்புகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் தந்த ஆவியினால் உன்னை புதிய மனுஷனாய் கர்த்தர் மாற்றும்படி இந்த நாளை சபையை உத்தரவாதம் எடுத்து ஜெபித்து தேவனுடைய கிருபைகளை பெற்றுக்கொள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நாங்க நேற்று டிஸ்கஷன் பண்ணோம். சபையிலே, எங்க சபையில தரித்திரமே இல்லை. எங்க சபையில எல்லாம் பிரபுக்களாக்கும். ஆமென். ஆண்டவராய் கர்த்தர் சொன்னார், ஊசியின் காதுல ஒட்டக நூலுமாடான்னு கேட்டார். ஐஸ்வர்யம், ஆமென், நூலாதுன்னு சொன்னார். அப்படியான ஐஸ்வர்யம் போவது கிடையாது. ஐஸ்வர்யம் தனக்கென்று வாழக்கூடாது. ஐஸ்வர்யன் வாழ்ந்தா தனக்கென்று வாழ்ந்தால் பரலோகம் போக முடியாது. ஐஸ்வர்யம் விருத்தி அடையும் போது தேவன் கொடுக்காதாக்கும். அது என்னுடையதல்ல, என்னுடையதல்ல. அது ஒருபோதும் அது எனக்கு முன்னே ஒரு பிரச்சனை இருக்கக்கூடாது. அதை கரைக்க தொடங்க வேண்டும். புரியுதா? ஐஸ்வர்யம் என்பது உங்களுடையது அல்ல. என்னுடைய நண்பர்கள் சொல்லுவாங்க, நான் முழங்கால் போட்டதுனாலே நான் கோடி கணக்கில் சம்பாதிச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. நான் சிரிப்பேன் அவங்கள பார்த்து. ஹல்லேலூயா. நான் வேற என்ன சொல்ல முடியுங்க? நம்ம என்ன சொன்னா இவனுக்கு பொறாமைன்னு சொல்லிடுவாங்க. பைசலாம் அப்படி சிரிக்கத்தான் முடியும். அப்படியே பார்த்தா ஆமென். எங்க அப்பனே பணமா அது? தேவன் தருகிற பிச்சை. அது உன்னுடையது என்று சொல்லி நீ வைத்துக் கொண்டால் பரலோக ராஜ்யம் அடைந்து விடும். அது தான தர்மத்துக்கென்று தேவன் தருகிற உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்லி இதை நீ சின்ன பின்னமா பங்கு வைக்கும் போது பரலோகம் சொல்லு, இத்தனை ஆஸ்திகன் மகனுக்கு கொடுத்து, இத்தனை புகழை கொடுத்து, இத்தனை ஆசீர்வாதம் கொடுத்தும் அவன் அதை ஒன்றும் பிரியப்படவில்லை. ஆனபடி உனக்காக ஒரு பரலோக ராஜ்யத்தை ஐஸ்வர்யவனுக்காக கட்ட தொடங்குவா. சலாம். ஹல்லேலூயா. புரியுதா? புரியலைங்க? புரியுதுல்ல? ஆமே. நான் சொல்லுவேன், ஓ இந்த சபையெல்லாம் என்னுடையது, இந்த தோட்டம் எல்லாம் என்னுடைய, நான் பிறக்கும்போது கொண்டு வந்தேன். ஆண்டவர் சொல்லுகிற ஒரு நாள், டே உனக்கு ஒரு சைக்கிள் வாங்குவது பணம் இருந்தாடா, அட்லீஸ்ட் ஒரு ஜாக்கு சிமெண்ட் எடுக்க உனக்கு பணம் இருந்தாடா, நீ அதெல்லாமோ என்னோட கேட்டுக்கொண்டிருக்க. பைசலாம் வேற ஒண்ணும் கேட்கல, சபையை குறித்து கேட்கிறேன். அதுக்கு பதில் சொல்லுறாரு, இப்படி உன்னை நடத்துறேன்னு சொன்ன என்னையே நான் நடத்துவேன். பைசலாம். எனக்கு தேவை ஒரு புதிய இருதயம். நீ இதை செய்வேன்னு சொன்னா நான் எப்படி செய்ய முடியும்?
நீ இதை கெட்டுவேன்னு சொன்ன நான் எப்படி கட்ட முடியும்? ஆனபடி உன்னால முடியாது. நான் நீ செய்ய வேண்டிய வேலைகளை நான் முன்னே கண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். சொல்லுவாங்க நான் சம்பாதிச்சிட்டேன், நான் நேடிட்டேன். ஒண்ணுமே நேட முடியாதுங்க. எல்லாம் கர்த்தருடைய. ஹalleluya. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லைகள் இவ்வுலக சுகம் இல்லை. ஹalleluya. எனக்கு பாட்டு தெரியல, மறந்து போச்சு. ஆமென். எல்லாம் இயேசு. இந்த வீட்டில் இந்த இடத்துல தொல்லைதான் உண்டு. பணம் இருந்தாலும் தொல்லை, என்ன இருந்தாலும் தொல்லை. நமக்கு ஒரு சகோதரன் இருப்பான், அவன் எனக்கு 10 லட்சம் தந்தா என்ன, சகோதரி கேப்பா அவன் 5 லட்சம் எனக்கு தந்தா என்ன. உங்களை கொண்டே இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அவன் கார்ல போவான், எனக்கு ஒரு கார் வாங்கி தந்தா என்ன. அவன் சபை கட்டுறான், நமக்கு என்ன செய்து தந்தா என்ன. உங்களை கொண்டே இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. எல்லாம் இயேசுவின் பாதத்தில் வைக்கும் போது இயேசு அழகாய் உன்னை நடத்த தொடங்குவ. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா. ஹalleluya. ஒரு புதிய சிருஷ்டியை மாற்றத்தான் இயேசு நம்மை அழைக்கிறார். ஒரு புதிய மனுஷனாய் மாற்றத்தான் சபையில நீங்க வந்திருக்கீங்க. அதை நீங்க புரிந்து கொள்ளாவிட்டால் ஒரு ரூபாய் சம்பாதிக்க முடியாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவர் யாரையும் தோக்கடிக்க விரும்புவது கிடையாது. நம்முடைய கால்குலேஷன் தவறு. நம்முடைய கால்குலேஷன் தவறு. உலகில் இருக்கின்ற அமெரிக்கான சரி, ஐரோப்பியா இருக்கின்ற பில்டிங்கை பாருங்க, இந்தியாவில் ஆசீர்வாதத்தை பாருங்க, ஆண்டோட ஆசீர்வாதம் எத்தனை இருக்குதுன்னு சொல்லி. எல்லாம் ஏழைக்கு கொடுத்தா நம்ம சாப்பிட மாட்டோமா? சந்தோஷமா இருக்க மாட்டோமா? ஏதோ ஒரு நாய் வச்சிருக்கான். ஹல்லேலூயா. பிசாசு. ஆமென். இயேசு வரும் நாட்கள்ல ஒன்னிலிருந்து கொள்ளை போனது திருப்பி வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீ சுகமாய் வாழ வேண்டிய இடம், நீ சுகமாய் ஜீவிக்க வேண்டிய இடம், சுகமாய் நிம்மதியா இருக்க வேண்டியதை உனக்கு தராபடி சாத்தான் வஞ்சித்து வைத்திருக்கிறான். ஆனபடி இயேசு சொல்லுகிறார், அவர் வரும் நாட்களிலே உனக்கு அது சொந்தமாய் மாறப் போகிறது. பிரைஸ் தி லார்ட். உலகத்தை நீங்க பார்க்கணும். இத்தனை பிரமாண்டமான உலகம், இப்படியெல்லாம் படைச்சிருக்க உலகம், கோடி கோடி விக்கிரகங்களை கட்டி உயர்த்துக உலகம். உங்களை பட்டினி போட அவர் வைக்கல. ஒரு பிள்ளை பிறக்கும் போது அதுக்கு எவ்வளவு ஆகாரம் வேணும், எவ்வளவு நாள் வளர வேண்டும், எல்லாம் என் ஆண்டவர் தெரியாம ஒரு பிள்ளையும் பிறக்கிறது கிடையாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். அது யாரோ ஒருவன் வைத்திருக்கான், யாரோ ஒருவன் வஞ்சித்து வைத்திருக்கான், யாரோ ஒருவருடைய இருதயம் அடைக்கப்பட்டு கல்லறையா இருக்கிறது. ஆனபடி சதையா இன்றைக்கு இருக்க உங்களுக்கு அது மறுநாள் பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தப்படுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். புதிய சிருஷ்டியாய் மாற வேண்டும். கலாத்தியர் 6:15 சொல்லுது, புதிய சிருஷ்டியே காரியம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. புதிய சிருஷ்டியே காரியம். என்ன புதிய சிருஷ்டியே காரியம்? பிரைஸ் தி லார்ட். ஒரு புதிய சிருஷ்டி தான் காரியம் சொன்ன என்ன காரியம்? ஹல்லேலூயா. பழைய பாடு நாளில் ஆராதனைக்கெல்லாம் ஒரு முறை இருந்தது, காணிக்கைக்கெல்லாம் ஒரு முறை இருந்தது, பழைய பாடு தேவ சமூகத்தில் வருவதற்கெல்லாம் முறை இருந்தது. இப்போது புதிய சிருஷ்டியாய் நமக்குள்ள வந்ததுனால முறை ஒன்றும் கிடையாது. எத்தனை வேண்டுமானாலும் ஆராதிக்கலாம், எத்தனை வேண்டுமானாலும் ஆண்டவரை நேசிக்கலாம், மணிக்கூர் கணக்கில் ஆண்டவரை நேசிக்கலாம். இந்த சபை தடையா இருந்தது, இப்போது சபைக்குள்ள வந்து உன்னை ஆராதிக்கலாம், சபைக்குள்ள வந்து ஆண்டவரோடு பேசலாம், சபைக்குள்ள வந்து இடைவெளம் காரியம். நீ இப்ப புதிய சிருஷ்டி, ஆண்டவரோடுக்குள்ள வந்து விட்டார். கல்லான இருதயத்தை மாற்றி புதிய இருதயத்தை உனக்கு தந்து விட்டான். இந்த ஆலயத்தில் தங்கி இருக்கிற இயேசு தன்னுடைய ஆவியை உனக்கு தந்து விட்டார். ஹல்லேலூயா. அப்ப நீங்க பிள்ளையாச்சே, நீங்க மகளாச்சே, சுதந்திரம் தானே. பிரைஸ் தி லார்ட். இப்போ ஒரு சின்ன பிள்ளை அம்மா கிட்ட
அழகா கட்டி பிடிச்சிருக்கிறத பார்க்க தெரியும். சுதந்திரம் தாய். சரியா? ஒரு பிள்ளை வந்து அப்பாவுக்கிட்ட கட்டி முத்தம் செய்து நல்லா கட்டி பிடிச்சிருப்பாங்க. சுதந்திரம். ஆமே. பைசலாம். அதை போலத்தான் நற்கிரியைகளை செய்து புதிய சிருஷ்டியாய் மாறினது சுதந்திரம். ஆமே. புரியுதா உங்களுக்கு? இப்ப சுதந்திரமாக்கும். உனக்கு புரிஞ்சு போச்சு. சுதந்திரம். நான் ஜெபிக்க இடத்துல கர்த்தர் வருவா, நான் தங்குற இடத்துல கர்த்தர் வருவா, நான் நினைக்காதெல்லாம் கர்த்தருக்கு தெரியும். சுதந்திரம். அப்ப ஏன் பயப்படணும்? நீங்க ஏன் கலங்கணும்? சுதந்திரம். முன்னாட்கள சுதந்திரம் இல்லை. புதிய சிருஷ்டியை நாம் ஆன பின்பு சுதந்திரமாய் கொண்டோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எத்தனை ஆராதித்தாலும் அவருக்கு சந்தோஷம், எத்தனை ஜெபித்தாலும் அவருக்கு சந்தோஷம், எத்தனை கொடுத்தாலும் சந்தோஷம். நீ என்ன நற்கிரியெல்லாம் செய்கிறியோ அந்த சுதந்திரம் உன்னை ஒரு மகளை போல மகனை போல தேற்றுவதை பார்க்க முடியும். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் சுதந்திரம். உங்க சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது. இனி வரப்போ சுதந்திரத்துக்கு வைக்கப்பட்டிருக்கா. ஆனபடி புது சிருஷ்டியே காரியம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படியானால் இயேசுவாய் மாற வேண்டும் என்றாக்கும் சொல்லுகிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நீங்க என்ன செய்யணுமா? இயேசுவாய் மாற வேண்டுமா? இயேசுவாய் மாறும்போது என்ன செய்கிறாராம்? தேவனுடைய பிள்ளையாய் நீ மாறுகிறாய். பிரைஸ் தி லார்ட். தேவ சாயலாய் உங்களை மாற்றுகிறார். இதற்கெல்லாம் தான் புதிய சிருஷ்டியாய் மாற வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சபைக்கு போறேன்னு சொல்லி அல்ல, புதிய சிருஷ்டியாய் மாற வேண்டும். சபைக்கு வருகிறதுனால அல்ல, புதிய சிருஷ்டியாய் மாறாவிட்டா அவ்வளவுதான். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் பரிசுத்த ஆவிக்குள்ள நீங்க சந்தோஷமா இல்லாவிட்டா ஒரு நாள் நீ பரிசுத்தாய் பெற்றுக்கொள்வதும் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவிக்குள்ள சந்தோஷத்தை நீ ஒவ்வொரு நாளும் தரித்து கொள்ள வேண்டும். புதிய சிருஷ்டியாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பழைய நாட்களில் உங்க அம்மா அப்பா சொல்லி தந்த கதையெல்லாம் இருக்கட்டும். இனி நீ ஒரு புதிய சிருஷ்டியாய், லாபமான எல்லாம் நஷ்டம் என்று சொல்லி வாழ்ற ஒரு புதிய சிருஷ்டியாய் மாற வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். எபேசியர் புத்தகம் 2:15 பார்க்கும்போது கிறிஸ்துவை போல புதிய மனுஷனை நம்ம சிருஷ்டிக்கிறோம். புதிய மனுஷன் என்ன செய்கிறோமா? சிருஷ்டிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். என்ன புதிய மனுஷனை சிருஷ்டிக்கிறது? அல்லேலூயா. என்ன சிருஷ்டிக்கிறது? ஆமென். அட கடவுளே, ஒரு புதிய மனுஷனாய் எப்படி சிருஷ்டிக்கிறோம்? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இனி அதுக்கு விளக்கம் சொல்லி கொடுக்கணுமோ? புதிய மனுஷனாய் சிருஷ்டிக்கிறது. பிரைஸ் காட். எப்படி ஒரு புதிய மனுஷனா சிருஷ்டிக்க முடியும்? தெய்வத்துடைய கரத்தை, தேவனுடைய சகல அரவணைப்பும் என்பது ஒரு ரிஜாய் சந்தோஷமான வாழ்க்கை அல்ல. தேவனுடைய அரவணைப்பு என்பது ஒரு சிலுவை சுமக்க ஒரு பாத்திரத்தோட ஆக்கும். பிரைஸ் தி லார்ட். ஒரு சிலுவை சுமக்க ஒரு பாத்திரத்தோட, ஒரு தேவனுக்காக ஒரு உணர்வுள்ள பிள்ளையோட ஆக்கும் தேவனுடைய வாழ்க்கை. நீங்கள் எல்லா காரியத்திலும் ஒரு உணர்வு உண்டாகும் போது, சிலுவை சுமக்கிறதுல ஒரு உணர்வு உண்டாகும் போது, கொடுக்கிறதுல ஒரு உணர்வு உண்டாகும் போது, சபை ஆராதனை உணர்வு உண்டாகும் போது, தேவனை தேடுகிறதுல சரியான உணர்வோடு தேடும் போது 100% இருதயம் புதுசாய் மாறத் தொடங்கும். பிரைஸ் தி லார்ட். உங்க ஹார்ட் ஒரு 100% மாறத் தொடங்கும். உயிர்த்தெழுதல் நிச்சயத்தை உனக்குள்ளே கொண்டு வந்தாச்சு. ஹல்லேலூயா. இல்லாம ஒரு பொடி உயிர்த்தெழும்பாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த உயிர்த்தெழுதலுக்கு ஏதுவான சகல கிரியை உனக்குள் இருக்குது. அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு சகல கிரியை உனக்குள்ள வந்து விட்டது. உன்னையே வெறுத்து விடுகிறாய், உன்னையே மறக்கிறாய், உன்னையே வேண்டாம் என்று சொல்லுகிறாய். அப்படியே இயேசுவின் சாயலை தரிக்கிறாய். ஒரு உடுப்பை, கிறிஸ்துவன் உடுப்பை தரித்தது போல அவருடைய மாம்சம், அவருடைய ஆத்துமா, அவருடைய சகலை நீ தரித்து கொள்ளுகிறாய். அல்லேலூயா. தரித்து கொள்ளும் போதுதான் நீ பரலோகத்தை பெற்றுக்
பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் கரங்களை தட்டி அதை நன்றி செலுத்துவோமா? ஆமென். இந்த பினிஷிங்கில் சாத்தான் இருதயத்தை கட்டப்பட உற்சாகத்தோடு இருக்க வேண்டும். பிரைஸ் எல்லாம். இந்த பினிஷிங் எண்ட் டைம் சாத்தான் கட்டுறான்னு சொன்னால் அது உங்களை உட்கொள்ள போகிற வசனங்கள், அதை நீங்கள் விடக்கூடாது. அது சரியாக பிடித்து கொள்ள வேண்டும். பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. என்ன செய்கிறார்? புது சிருஷ்டியாய் மாற்றிக்கொண்டு என்ன செய்கிறாரா? அவருடைய வஸ்திரம் தன்னை உனக்கு கொடுக்க, தன்னை உனக்கு கொடுக்க. தான் எப்படி பூரண சர்க்குணா இருந்தார், அது தன்னை உனக்கு கொடுக்கிறா. தன்னை உனக்கு கொடுக்கும்போது பரலோகத்தில் வந்து உன்னை நீக்க முடியாது. ஆமே, நீ பூரண பரலோகத்தின் பாத்திரமாய் மாற்றுக. ஹல்லேலூயா. ஆனபடி அருமையான தேவனுடைய பிள்ளை, பழைய இருதயத்தின்படி அல்ல, பழைய எழுத்தின்படி அல்ல, அவருடைய புதிய கிருபை என்பது அவருடைய சகல ரூபத்தின்படி உனக்கு தரப்போறா. ஆனபடி வார்த்தை கேட்டு பழைய மனுஷனை அழித்து விடு, பழைய மனுஷனை விட்டு விடு. நீ பழைய பாரம்பரியத்துக்கு போகாத. யாரோ காட்டுற பாரம்பரியம் ஒன்றும் உனக்கு தேவை கிடையாது. ஜீன்ஸ் போடணும், அவங்க ஜீன்ஸ் போடட்டும், நீ போடாது. பனியம் போடணும், அவிய பனியம் நீ போடாது. எல்லாத்திலும் நீ பூரண சர்க்குணராக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுக. அல்லேலூயா. ஆமே. நீ வீட்டில் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், நீ வீட்டில் புது சிருஷ்டியாக இருக்க வேண்டும், வீட்டில் ஆண்டவரோடு நடக்க வேண்டும். இது எல்லாம் தான் பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகுமே தவிர வேற ஒன்றும் கொண்டு போகாது. ஆனபடி எச்சரிக்கை இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்ல. கடைசியாக எபேசிய புத்தகம் 4:24 பார்க்கும்போது, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். ஆமென். மெய்யான நீதியை தரித்துக் கொள்ளணுமா? மெய்யான நீதி, தேவனுடைய மெய்யான நீதியை தரித்துக் கொள்ள வேண்டும். பிரைஸ் எல்லாம். அது தரித்துக் கொள்ளாவிட்டால் ஆபத்து. மெய்யான நீதி தேடி தேடி தரித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நான் உம்முடைய மெய்யான நீதியிலே நடப்பதற்கு நான் என்ன செய்யணும் என்று சொல்லி தேடி தேடி பாருங்க. அப்ப கண்டுபிடிக்க முடியும். என்ன செய்தா? உங்களை நேசித்ததுனாலே, உங்களை அன்பு வைத்ததுனாலே அந்த பார சிலுவையை சுமந்தா. உன் சுமத்து லைஃப் அவருக்கு வேண்டாம். அந்த பார சிலுவையை நீ சுமக்கும் போது அவருடைய மெய்யான நீதியை உனக்கு தரிப்பிப்பா. சும்மா அவனும் தரிப்பிக்க மாட்டா. கவிஞராக கூடாது, நியாயஸ்தனா இருக்கக்கூடாது, புத்திமான இருக்கக்கூடாது. அந்த மெய்யான நீதி உனக்குள்ள தரிக்கப்படும் போது நீ முற்றிலுமாய் பழைய வாழ்க்கைக்கு சாக தொடங்குகிறாய். பைசலா. உனக்காக சின்ன ஒரு சின்ன பொடி வாழ்க்கை உனக்காக நீ வாழ மாட்டாய். உன் நினைவெல்லாம் பரலோக ராஜ்யம், உன் நினைவெல்லாம் அந்த துக்கம்தான், உன் நினைவெல்லாம் அந்த எண்ணம், அந்த ஏக்கம் உன் மனசுல ஓட தொடங்கும். இந்த சிலுவை பார உன்னுடைய மாம்சத்தை முற்றிலும் கொன்றுவிடும். ஒரு புதிய மனுஷனாய் உன்னை உருவாக்கும். ஆமே. பைசலாம். ஹல்லேலூயா. இது இல்லாம தப்ப முடியாது. இதை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். மெய்யான பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்டு. ஆமென். இந்த பரிசுத்தத்தில் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்டு. அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். ஆமென். இந்த பரிசுத்தத்தில் நீங்க சிருஷ்டிக்கப்பட்டு, நம்ம பிறந்தது பாவத்தில், நம்ம அறியாம பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இப்ப இயேசுவின் சிலுவை வழியாய் நம்ம அறிந்து கொண்டோம், அது எனக்காக என்று சொல்லி. அதை அறிந்ததுனால ஒரு பரிசுத்த பாதையில நம்ம சிருஷ்டிக்கப்படுகிறோம். பிரைஸ் எல்லாம். அந்த பரிசுத்த பாதைத்தான் அந்த பரலோகத்தை திறக்கிற பாதை. ஆமென். அந்த பரிசுத்த பாதையில் என்ன செய்கிறாராம்? சபையை கொண்டு வருகிறாராம். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த பாதையில் உங்களை கொண்டு வருகிறார். கொஞ்சம் கொஞ்சமாய் கொண்டு வருகிறார். கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த பரிசுத்த பாதையை உங்களுக்கு காண்பிக்கிறார். அந்த பரிசுத்த பாதையை காண்பிக்கும் போது
ஒரு புருஷன் ஒரு 70 வயசு வரை, ஒரு மனைவியும் 70-75 வயசு வரை, பிள்ளைகள் கொஞ்ச நாள், எல்லாமே கொஞ்ச நாள், எல்லாமே சுகம். பிரைஸ். அவர் மாத்திரம் என்றென்றைக்கு நிலை நிற்பதற்கு இந்த 3 அதிகாரம் கிறிஸ்துவுக்குள் இருக்காது. அதை நாம் தரித்து கொள்ளும் போது யுக யுகமாய் இயேசுவோடு வாழப் போகிறோம். பிரைஸ். யுக யுகமாய் இயேசுவோடு வாழப் போகிறோம். யுக யுகமாய் இயேசுவோடு ஜீவிக்க போகிறோம். ஆமே. பழைய மனுஷனை கொல்ல ஒப்பு கொடுங்கள். அப்படியே கண்களை மூடி கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம்.